இன்னைக்கு நம்ம மாவு பிசையாம கஷ்டப்படாம ரொம்ப சுலபமா சுவையான ஒரு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க மாவு பிசையாம ஜஸ்ட் மாவு கரைச்சிட்டு தோசைகள்ல ஊத்துனாலே போதும், ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சைடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னுடைய அனுபவத்தை நான் நேர்மையா உங்ககிட்ட வந்து பகிர்ந்திருக்கேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா வந்து பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அடுத்ததா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 கப் மாவு இந்த கப்பால் நான் அளந்தேன், அதனால் இதே கப்பாலே கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. எடுத்த உடனே எல்லா தண்ணியும் விட்டு பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி. இப்போ மாவோட பதம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் பொழுது இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து கொஞ்சமாக உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆறி இருக்குது, சூடாக இல்லை, அதையும் இது கூட சேர்த்துங்க. இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ கட்டிலாம் இல்லாமல் முக்கியமாக நல்லா கலந்துக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கோதுமை தோசை ஊற்றுவோம் இல்லையோ அந்த பதத்துக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு மிச்சமாக இருக்குது. அதில் 2 கப்பில் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க ஒரு தடவை. இவ்வளோதான். இப்போ நேராக தவாக்கு போயிடலாம். தவா வந்து நிச்சயமாக இரும்பு தவா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான்ஸ்டிக் தான் வந்து நீங்கள் இதற்கு பயன்படுத்தணும். அது மாதிரி ஸ்டவ்வு வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். தவா வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அதுமாரி தவாவில் எண்ணெய் தடவக்கூடாது. இந்த மாதிரி 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் இந்த சப்பாத்தியை நம்ம செய்யணும். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ரொம்ப மெலிசாக இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் டைமிங் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இது சட்டுன்னெலாம் வேகலை, ஏன்னா ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்குது. அப்போ இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த ஈரம்லாம் அப்படியே போயிடுச்சு பாருங்கள். போயிட்டு ஒரு பக்கம் இப்படி தூக்கி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக எடுக்க வந்துடும். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக்கு, அதனால் ஒட்டாமல் ரொம்ப சுலபமாக வந்துடும். திருப்பி போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். அடுத்தது ஒரு 2 தடவை மாற்றி இப்படி திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ மட்டும் விட்டுங்க. இந்த மாதிரி மாற்றி திருப்பி போகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம், இப்போ ஒரு 5 நிமிஷம், 15 நிமிஷம். அப்படி 15 நிமிஷத்தை கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடும் ஓரளவுக்கு. கிட்டத்தட்ட இது எனக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மைல்டாக தான் உப்பி வரும். இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். டோட்டலாக எனக்கு 25 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த ஒரு சப்பாத்தி மட்டும் ரெடி ஆகிறதுக்கு. இது வந்து பர்ஃபெக்டான சப்பாத்தி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணும்போது நல்லா கடகடன்னு வெந்தது. நமக்கு எப்பயுமே கோதுமை தோசைலாம் ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோம் இல்லையா, அதே மாதிரி 2 நிமிஷத்தில் மேலே லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது, கடகடன்னு காஞ்சது. திருப்பி போட்டேன். தோசை மாதிரியே தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்ததான் மறுபடியும் திருப்பி போட்டேன். இதை வந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எப்பயும் போல தான் அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நடக்குது. இந்த ஒர்க் எல்லாமே எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நடந்தது. என்னாச்சுன்னா ஸ்டவ்வு வந்து நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஸ்லோவாக வைக்கல. இதில் இது ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி விட்டுங்க. நல்லா உங்களுக்கு பப்ளியாக எழும்பி வருது பாருங்கள். சூப்பராக பப்ளியாக எழும்பி வரும். நம்ம நினைப்போம் ஆஹா மாவு நம்ம பிசையவே வேண்டாம், இப்படி போட்ட உடனே நல்லா பப்ளியாக எழும்பி வருது, ஒரு அருமையான சப்பாத்தி வந்து பிசையாமல் டயர்டாகாமல் நம்ம சூப்பராக செஞ்சலாம் நினைப்போம். இதை அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையெல்லாம் இழுத்துட்டு நம்ம மாவு வந்து கெட்டியாக எப்படி பிசைஞ்சால் எப்படி உங்களுக்கு சப்பாத்தி லைட்டாக உப்பி வருதோ அந்த உப்புள் வந்து உங்களுக்கு உப்பி வரும், அவ்வளோதான். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு நம்ம இதே மெத்தட்லேயே மாவை குறைவாக ஊற்றிட்டு
நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எப்பயும் போல் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா 20 நிமிஷத்துல மொத்த சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துட்டு எட்ட வந்துடலாம். ஒரு சப்பாத்திக்கு 25 நிமிஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இதே மெத்தட்லேயே தோசையாக ஊற்றிடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, தோசை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கோதுமை சப்பாத்தி கிடையாது, மசாலா கோதுமை தோசை ரொம்ப ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக வருது. இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்லை. வேணும்னா நீங்கள் தயிரோட அந்த வெங்காய பச்சடி இருக்கு இல்லையா, அது சாப்பிட்லாம். இல்லைனா மைல்டான ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பர்சனலாக நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடு ஓகே, ஆனால் தோசையாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.